ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் ஃபிசியோ வித் சலோமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரின்சிக் மசில்ஸ் ஆஃப் ஹேண்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டில் இன்ட்ராஷியஸ் மசிலும் லம்பரிக்கல்ஸ் தான் இருக்கு. நமக்கு டார்சல் இன்ட்ராஷியஸ், அப்புறம் ஓலார் இன்ட்ராஷிய மசில் இருக்குது. அண்ட் இதில் 4 மசில் இருக்குது. ஓலார்லேயே நமக்கு 4 மசில் இருக்குது. அண்ட் அது போக நமக்கு லம்பரிக்கல்ஸ்லேயும் நமக்கு 4 மசில்ஸ் இருக்கு. இந்த இன்ட்ரின்சிக் மசில் எல்லாமே ஃபிங்கர்ஸ்லேருந்து அரைஸ் ஆகி ஃபிங்கர்ஸ்லேயே எண்ட் ஆகும். ஸோ தட் இது இன்ட்ரின்சிக் மசில். 4 டார்சல் இன்ட்ராஷே, 4 ஓலார் இன்ட்ராஷே இருக்கு. அண்ட் இதில் என்ன அப்படின்னா, இந்த ஓலார் இன்ட்ராஷை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 1 2 3 அப்படின்னு இருக்கு. 4வது ஓலார் இன்ட்ராஷை சம்டைம்ஸாக என்ன கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ளெக்ஸார் பாலிசிஸ் ப்ரீவிஸை 4வது ஓலார் இன்ட்ராஷஸ் கம்பேர் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு சில பர்சனுக்கு இந்த 4வது ஓலார் இன்ட்ராஷஸ் இருக்காது. ஸோ தட் அதை ஃப்ளெக்ஸார் பாலிசிஸ் ப்ரீவிஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் இதோட மேஜர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, நமக்கு எம்சிபி அதாவது மெட்டாகார்போஃபெலஞ்சல் ஜாயின்ஸ்ல இதோட ஃபங்க்ஷன் என்ன நடக்கு அண்ட் இன்டர்ஃபெலஞ்சல் ஜாயின்ஸ்ல என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த இன்ட்ராஷை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 அட்டாச்மெண்ட் இருக்கு. ஒன்று இப்போ நம்ம ஃபிங்கர்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒன்று இதோட ப்ராக்சிமல் அட்டாச்மெண்ட் ஒன்று இருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா டிஸ்டல் அட்டாச்மெண்ட் ஒன்று இருக்கு. இந்த மாதிரி ப்ராக்சிமல்லையும் இதுக்கு கனெக்ஷன் இருக்கு. ப்ராக்சிமலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டென்சார் ஹுட்டோட நமக்கு கனெக்ஷன் இருக்கு. எக்ஸ்டென்சார் எக்ஸ்பான்ஷன் நம்ம பார்த்தோம். அந்த எக்ஸ்டென்சார் எக்ஸ்பான்ஷனோட அந்த ப்ராக்சிமலா இதுக்கு கனெக்ஷன் இருக்கு. இது டிஸ்டலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டலா நமக்கு லேட்ரல் அண்ட் சென்ட்ரல் பேண்ட் ஆஃப் எக்ஸ்டென்சார் கம்யூனிஸோட நமக்கு 2 லேட்ரல் பேண்ட், ஒரு சென்ட்ரல் பேண்ட் பார்த்தோம். இதோட கனெக்ஷன் டிஸ்டலா இருக்கு. ஸோ தட் இந்த மாதிரி ப்ராக்சிமலாவும் டிஸ்டலாவும் இதோட கனெக்ஷன் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு டார்சல் இன்ட்ராஷை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்சல் இன்ட்ராஷை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இதுக்கு ப்ராக்சிமல் அட்டாச்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. டிஸ்டல் அட்டாச்மெண்ட் கிடையாது. எல்லா மசிலுக்குமே ப்ராக்சிமல் டிஸ்டல் அட்டாச்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறது ஒரு காமனான பாயிண்ட். எக்ஸப்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்சல் இன்ட்ராஷை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராக்சிமல் அட்டாச்மெண்ட் தான் இருக்கு. டிஸ்டல் அட்டாச்மெண்ட் கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க இன்ட்ராஷஸ் செகண்ட், தேர்டு, ஃபோர்த் இன்ட்ராஷஸ் எல்லாத்துக்குமே ப்ராக்சிமல் டிஸ்டல் அட்டாச்மெண்ட் இருக்கு. அண்ட் ஃபைனலா என்ன அப்படின்னா, இதுல 4 டார்சல் இன்ட்ராஷஸா இருக்கு. ஆனா 5த்தா ஒரு டார்சல் இன்ட்ராஷை கன்சிடர் பண்றாங்க. என்ன அப்படின்னா அப்டக்டா டிஜிட்டை மினிமி, அதாவது லிட்டில் ஃபிங்கர்ல உள்ள அப்டக்டா டிஜிட்டை மினிமி மசில 5th டார்சல் இன்ட்ராஷஸா கன்சிடர் பண்றாங்க. இந்த மசிலுக்கும் ப்ராக்சிமல் அட்டாச்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. டிஸ்டல் அட்டாச்மெண்ட் கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஓலார் இன்ட்ராஷை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட். ஃபர்ஸ்ட், தேர்ட் அண்ட் அதுக்கப்புறம் ஃபோர்த், இது மூணுக்குமே டிஸ்டல் அட்டாச்மெண்ட் இருக்கு. ப்ராக்சிமல் அட்டாச்மெண்ட் கிடையாது. இந்த மாதிரி இதோட அட்டாச்மெண்ட் வேரி ஆகுது. இப்போ எதுக்கு நம்ம ப்ராக்சிமல் அட்டாச்மெண்ட் டிஸ்டல் அட்டாச்மெண்ட் படிக்கணும் அப்படின்னா, ப்ராக்சிமல் அட்டாச்மெண்ட் இருக்கிற மசில்ஸ்க்கு எல்லாமே இதோட எம்சிபியில் இதோட வேலை அதிகமாக இருக்கும். மெட்டாகார்போஃபெலஞ்சல் ஜாயின்ஸ்ல இதோட வேலை அதிகமாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு டிஸ்டல் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு, டிஸ்டல் இன்ட்ராஷியா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இதோட ஆக்ஷன் ப்ரிடாமினண்டா எங்க இருக்கு அப்படின்னா இன்டர்ஃபெலஞ்சல் ஜாயின்ஸ்ல இருக்கும். இப்போ ப்ராக்சிமலா இந்த மசிலுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கிற பட்சத்துல எம்சிபில இதோட ஃபங்க்ஷன் அதிகமா இருக்கு. டிஸ்டல்ல இருக்கும் போது இதுக்கு இன்டர்ஃபெலஞ்சல் ஜாயின்ட்ல இதுக்கு ஃபங்க்ஷன் அதிகமா இருக்கு. இப்போ இந்த மசில்ல ஃபர்ஸ்ட் ஒன் எம்சிபி ஜாயிண்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது இந்த மசில் என்னவா ஒர்க் ஆகுது. ஓகேவா, எம்சிபி ஜாயிண்ட் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்னவா அந்த மசில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் அதே மாதிரி எம்சிபி ஜாயிண்ட் நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது இந்த மசில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத எம்சிபி ஜாயிண்ட் ஃப்ளெக்ஷன் படிப்போம். அண்ட் ஃபைனலா இன்டர்ஃபெலஞ்சல் ஜாயிண்ட்ல ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது என்ன நடக்கு அப்படிங்கிறத ஃபைனலா படிப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் எம்சிபி ஜாயிண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன நடக்கு அப்படின்னா, எம்சிபி ஜாயிண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நமக்கு இந்த இன்ட்ராஷிய மசிலோட ஃப்ளெக்ஸார் காம்பவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா கம்மியாக தான் இருக்கு. ஓகேவா, இப்போ எம்சிபி ஜாயிண்ட் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். இது மெட்டாகார்போஃபெலஞ்சல் ஜாயிண்ட் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா என்ன அப்படின்னா இந்த ஃப்ளெக்ஸார் மூமெண்ட் ஆஃப் இன்ட்ராஷிய மசிலோட ஃப்ளெக்ஸார் மூமெண்ட் கம்மியாக தான் இருக்கு. ஸோ தட் இதால ஃப்ளெக்ஷன் பண்ண முடியல. இந்த பட்சத்தில் இந்த இன்ட்ராஷை என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பால்மர் டார்சல் இன்ட்ராஷை என்ன பண்ணுது அப்படின்னா அப்டக்ஷனும் அடக்ஷனும் பண்ணுது. இப்போ பால்மர் இன்ட்ராஷஸ் அதாவது ஓலார் இன்ட்ராஷை என்ன பண்ணுது அப்படின்னா அடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி நமக்கு டார்சல் இன்ட்ராஷை என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அப்டக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது அதோட ஃப்ளெக்ஷன் மொமெண்ட் கம்மியா இருக்கு. அப்போ அதால ஃப்ளெக்ஷன் பண்ண முடியல. அதனால இந்த ஓலார் இன்ட்ராஷை அடக்ஷன் எம்சிபி ஜாயிண்டோட அடக்ஷனுக்கும் டார்சல் இன்ட்ராஷஸ் அப்டக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா, அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா
இந்த எம்சிபி ஜாயிண்ட் வந்துட்டு ஹைப்பரா வந்துட்டு அதாவது ஹைப்பரா நம்ம எக்ஸ்டெண்ட் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த எம்சிபி ஜாயிண்ட்ல இந்த இன்ட்ராஷியமஸ்ல ஹெல்ப் பண்ணுது. இதால எக்ஸ்டென்ஷனை வந்து ஃபுல்லா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, ஃபிளெக்ஷனும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இது அடெக்ஷன் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் அது போக நமக்கு வந்து எக்ஸசிவா ஹைப்பர் எக்ஸ்டெண்ட் ஆகி எம்சிபி வந்து ஹைப்பர் எக்ஸ்டெண்ட் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டெபிலைசிங் ஃபேக்டரா இந்த இன்ட்ராஷியமஸ்ல வந்து ஹெல்ப் பண்ணுது. இதுதான் வந்து எம்சிபி எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது இந்த இன்ட்ராஷியஸோட ஒர்க். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, இதே எம்சிபி வந்து நம்ம ஃப்ளெக்ஷன் பண்றோம். அப்போ வந்து இந்த இன்ட்ராஷியா வந்து என்ன ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த எம்சிபி ஜாயிண்ட் வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து எம்சிபியோட ஃப்ளெக்ஷன் பண்ணும்போது, இந்த மாதிரி நம்ம எம்சிபி வந்து ஃப்ளெக்ஷன் பண்ணும்போது, நமக்கு வந்து ஃப்ளெக்ஷன் மொமெண்ட் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகுது. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு வந்துட்டு எம்சிபி ஜாயிண்ட் ஃப்ளெக்ஷன் பண்ணும்போது நமக்கு இன்டெக்ஸ் மசில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து நமக்கு வந்து ஃப்ளெக்ஷன் மொமெண்ட் வந்து இங்கே அதிகமாயிரும். ஓகேவா? நார்மலாக நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது எம்சிபி எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது தான் நமக்கு வந்துட்டு இந்த இன்ட்ராஷியல் மசிலோட ஃப்ளெக்ஷன் மொமெண்ட் வந்து கம்மியாக இருக்குது. இதே எம்சிபி வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது இந்த இன்ட்ராஷியோட ஃப்ளெக்ஷன் மொமெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ தட் இங்கே வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா எம்சிபி ஃப்ளெக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இதில் வந்துட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக எம்சிபி ஃப்ளெக்ஷன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு அப்டக்ஷனும் அடக்ஷனும் அவ்வளோ பண்ண முடியாது. இதே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கும் போது நம்மளால அடக்ஷன் ஃப்ரீயாக பண்ண முடியும். அதுதான் வந்து இதுக்கு ரீசன். எம்சிபி ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும் போது இன்ட்ராஷியஸ்க்கு ஃப்ளெக்ஷன் மொமெண்ட் கிடையாது. அதனால இன்ட்ராஷியா வந்து அடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதே எம்சிபி ஃப்ளெக்ஸ் பண்ணி இருக்கும்போது ஃப்ளெக்ஷன் மொமெண்ட் அதிகமா இருக்கு. இந்த டைம்ல நமக்கு ஃப்ளெக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அடக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இதுதான் வந்து எம்சிபி ஃப்ளெக்ஷன் நடக்கும்போது இது இன்ட்ராஷியல் ஒர்க். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு இன்டர்ஃபலஞ்சல் ஜாயிண்ட்ல எப்படி ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் நடக்கும்போது என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இன்டர்ஃபலஞ்சல் ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு பிஐபி டிஐபின்னு 2 வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இந்த மெட்டாகார்பல் ஃபெலஞ்சல் ஜாயிண்ட்ல வந்துட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது பிஐபி டிஐபியில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு மோஸ்ட்லி எக்ஸ்டென்ஷன் தான் நடக்கும். ஏன்னா எம்சிபி எக்ஸ்டெண்ட் நடக்கும்போது நமக்கு பிஐபி டிஐபியும் எக்ஸ்டெண்ட் தான் நடக்கும். எம்சிபிக்கு வந்து இது ஸ்டெபிலைசஸாக இருக்கிற மாதிரி இன்டர்ஃபெலஞ்சல் ஜாயிண்ட்ல இந்த டிஸ்டல் இன்டார்ஷியஸ் அப்புறம் வந்து இந்த ப்ராக்சிமல் இன்டார்ஷியஸ் வந்து என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா நமக்கு ஃப்ளெக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணும். ஓகேவா? ஸோ தட் பிஐபி டிஐபி ஃப்ளெக்ஷனுக்குமே வந்துட்டு இந்த இன்ட்ராஷியா வந்து ஹெல்ப் பண்ணுது. இதுதான் வந்து இந்த இன்ட்ராஷியஸோட மசிலோட ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு லம்பிரிக்கல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். லம்பிரிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா லம்பிரிக்கல்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபிங்கரோட ஃப்ளெக்ஷன் மெக்கானிசம்ல நம்ம வந்து படிச்சோம். லம்பிரிக்கல்ஸ் இல்லாம இன்கேஸ் லம்பிரிக்கல்ஸ் இல்லை அப்படின்னா நமக்கு கிளா பொசிஷன் வந்து வரும் அப்படிங்கிறத படிச்சோம். அதே மாதிரிதான் இங்க லம்பிரிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 லம்பிரிக்கல்ஸ் இருக்கு. இந்த 4 லம்பிரிக்கல்ஸுமே வந்துட்டு ஃபிளெக்ஸா டிஜிட்டோரம் ப்ரொஃபண்டஸ் டெண்டான்ல இருந்து அரைஸ் வந்து ஆகுது. ஃபிளெக்ஸா டிஜிட்டோரம் ப்ரொஃபண்டஸ் டெண்டானுக்கு சைட்ல தான் வந்து 4 லம்பிரிக்கல்ஸுமே வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த லம்பிரிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு நமக்கு இந்த மாதிரி நமக்கு வந்து பிஐபி டிஏபி வந்துட்டு இருக்கு. இங்க வந்து எம்சிபி வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இங்க வந்து நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா நமக்கு பிஐபியில வந்துட்டு இருக்கும்போது நமக்கு வந்து லம்பிரிக்கல் வந்து எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னா ஓலார்லி பாஸ் ஆகுது. அதே நமக்கு வந்துட்டு திருப்பி டிஐபிக்கு போறதுக்குள்ளேயே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து டார்சலி வந்து ப்ரொடியூஸ் போகுது. ஸோ அது நமக்கு எம்சிபியில வந்து இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஃப்ளெக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி டிஏபியில வந்து நமக்கு எக்ஸ்டென்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மாதிரி லம்பிரிக்கலோட ஒர்க் வந்து வேரி ஆகுது. எம்சிபி பொறுத்த வரைக்கும் இது ஃப்ளெக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் பிஐபி டிஏபி பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்டென்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த லம்பிரிக்கல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஏன் அப்படின்னா அதோட லொகேஷன் தான். நமக்கு வந்து ஓலார்லி இருந்த மசில் அண்ட் பிஐபி டிஏபி தாண்டி போகும்போது நமக்கு வந்து டார்சலி வந்து போறனால இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் அது போக நமக்கு கிளா பொசிஷனை பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன். இது எம்சிபி வந்துட்டு ஹைப்பர் எக்ஸ்டென்ஷனுக்கு போயிடும். ஏன்னா இந்த ஃபிளெக்ஸர் ஆஃப் லம்பிரிக்கல்ஸ் வந்து அங்கே ஆப்சென்டா இருக்கும். அதே மாதிரி இந்த பிஐபி டிஏபி வந்து ஃபிளெக்ஷனுக்கு போயிடும். ஏன் அப்படின்னா லம்பிரிக்கலை பொறுத்த வரைக்கும் இங்க என்ன பண்ணும் எக்ஸ்டென்ஷன் தான் பண்ணும். இதனால இப்படி வந்துட்டு இருக்கனால இந்த லம்பிரிக்கல் ஃபங்க்ஷன் வந்து எசென்ஷியலான ஃபங்க்ஷன். லம்பிரிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் எம்சிபி ஜாயிண்டோட ஃபிளெக்ஷனுக்கும் பிஐபி அண்ட் டிஏபியோட எக்ஸ்டென்ஷனுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் எம்சிபி ஜாயிண்ட்ல இன்கேஸ் லம்பிரிக்கல்ஸ் வந்து வீக்கா இருக்கும்போது எம்சிபி ஜாயிண்ட் வந்து ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன்ல போயிடும். அண்ட் பிஐபி அண்ட் டிஏபி வந்து ஃபிளெக்ஷனுக்கு போயிடும். அதுதான் வந்து கிளா பொசிஷன். எம்சிபி ஜாயிண்ட் வந்து ஹைப்பர் எக்ஸ்டென்ஷனுக்கும் பிஐபி அண்ட் டிஏபி வந்து ஃபிளெக்ஷனுக்கு போயிடும். அங்க வந்து லம்பிரிக்கல்ஸ் வந்து ஆப்சென்டா இருக்கும். இதுதான் வந்து மேஜர் லம்பிரிக்கலோட ஃபங்க்ஷன். இப்போ லம்பிரிக்கல்ஸ்ல வந்துட்டு இது வந்து ஃப்ளெக்ஸா டிஜிட்டலும் ப்ரொஃபண்டஸ் டென்னான்ல இருந்தா இது வந்து பாஸ் ஆகுது. ஃப்ளெக்ஸா டிஜிட்டல் ப்ரொஃபண்டஸ் வந்து ஃப்ளெக்ஷனுக்கு தான் மேஜரா ஹெல்ப் பண்ணும். எதுக்கு அப்படின்னா டிஐபி அண்ட் பிஐபிக்கு. அல்தோ இது வந்து ஃப்ளெக்ஸா டிஜிட்டலும் ப்ரொஃபண்டஸ் டென்னான்ல பாஸ் ஆனாலும் பிஐபி டிஐபியோட எக்ஸ்டென்ஷனுக்கு தான் அந்த லம்பிரிக்கல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே.
லம்பிரிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு பிஐபி அண்ட் டிஐபி வந்துட்டு இருக்கு ஓகேவா. இங்க பிஐபி அண்ட் டிஐபி வந்துட்டு இருக்கு. இப்போ லம்பிரிக்கல்ஸ் வந்துட்டு எப்படி நம்ம பாடியில் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து ஆன்டீரியர் ஓகேவா. இது ஆன்டீரியர், இது வந்து போஸ்டீரியர். இதை எம்சிபியில் வரும்போது இந்த லம்பிரிக்கல் வந்துட்டு ஆன்டீரியரா பாஸ் ஆகுது ஓகேவா. இதே இந்த மசில் நமக்கு பிஐபி டிஐபி போகும்போது இது வந்து போஸ்டீரியரா வந்து பாஸ் ஆகுது. இப்போ ஆன்டீரியரா வந்துட்டு இந்த மசில் பாஸ் ஆகுறதுனால இங்க எம்சிபியில் வந்து இந்த மசில் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஃப்ளெக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஓகேவா. எம்சிபியோட ஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே பிஐபி அண்ட் டிஐபிக்கு நமக்கு டார்சலி பாஸ் ஆகுது. ஸோ தட் இங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ இன்கேஸ் இந்த லம்பிரிக்கல்ஸ் வந்துட்டு ஆப்சென்டா இருக்கா, லம்பிரிக்கல் வந்து வீக்கா இருக்கு அப்படின்னா நமக்கு எம்சிபி ஃப்ளெக்ஷன் நடக்காது. அப்போ வந்து என்ன நடக்கும், எம்சிபி எக்ஸ்டென்ஷன் வந்து நடக்கும் ஓகேவா. அண்ட் அதே மாதிரி பிஏபி டிஏபியோட எக்ஸ்டென்ஷன் நடக்காது, பிஏபி டிஏபியோட ஃப்ளெக்ஷன் வந்து நடக்கும். இந்த மாதிரி எம்சிபி ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் அப்புறம் பிஐபி டிஏபி ஃப்ளெக்ஷன் இருந்தது அப்படின்னா அது கிளா பொசிஷன். ஏன் வந்து கிளா பொசிஷன் அல்னானோ பால்சி மீடியனோ பால்சில நமக்கு கிளா பொசிஷன் வருது அப்படின்னா நமக்கு லம்பிரிக்கல் வீக்கா இருக்கிறதுனால தான். இதுதான் வந்து மேஜர் லம்பிரிக்கலோட ஃபங்க்ஷன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஃபைனலா இருக்கிற ஒரே ஒரு டாபிக் ப்ரிஹென்ஷன். இந்த ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் ரிஸ்ட் அண்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு தனித்தனியா படிச்சோம் ஓகேவா. இந்த ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ஹோல்ட் பண்றோம் ஓகேவா. ஒரு ஆப்ஜெக்டை எந்த மாதிரி பிடிக்கும்போது எந்தெந்த மசில்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதா ப்ரிஹென்ஷன். நார்மலா வந்துட்டு நம்ம ஹேண்டும் ரிஸ்டோட ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆப்ஜெக்டை பிடிச்சு ஏதாவது ஒர்க் பண்றதா, ஒரு வெயிட்டை தூக்குறதோ இல்லைன்னா ஒரு பெண்ணை பிடிச்சு நம்ம எழுதுறதோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஒரு கீயை வந்துட்டு ஒரு பூட்ல இருந்து திறக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நமக்கு வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னா நமக்கு ஹேண்டோட ஃபங்க்ஷன் ஹேண்ட் ஃபிங்கர்ஸோட ஃபங்க்ஷன் தான் தேவைப்படும் ஓகேவா. அண்ட் இதுல ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஏன் படிக்கும் அப்படின்னா எந்த மாதிரி நம்ம ஹோல்ட் பண்ணும்போது எந்தெந்த மசில்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது படிக்கும். ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிராஸ்பிங் ஆக்டிவிட்டி, கிராஸ்பிங் இல்லைன்னா ஹோல்டிங் ஆக்டிவிட்டி, ஒரு ஆப்ஜெக்டை பிடிக்கிறதா வந்து இந்த ப்ரிஹென்ஷன் ஓகேவா. இந்த ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எய்தர் நம்ம வந்து பாம் ஃபுல்லா படுற மாதிரி நம்ம பிடிக்கலாம், இல்லைன்னா வந்து நம்ம தம்பும் இன்னொன்னு ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் ஃபிங்கர் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம வந்து பிடிக்கலாம் ஓகேவா. ஸோ தட் இந்த மாதிரி ரெண்டு ப்ரிஹென்ஷன்ல ரெண்டு